இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. நான் இதற்கு முதல் பகுதி 1, பகுதி 2, இது பகுதி 3 விடுமுறை மக்களுக்கு அவசியமா என்பதை பற்றி அவதானிக்கப் போகின்றோம். இந்த பதிவில் சமநிலையான விடுமுறைக்கான குறிப்புகள். விடுமுறை காலம் சில நேரங்களில் மன அழுத்தமாக இருக்கலாம். ஆனால் சரியான அணுகுமுறையுடன் அது ஓய்வும் அமைதியும் தரும் காலமாக மாறலாம். முதலில் இல்லை என்று சொல்லும் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை முன்னுரிமையாக கொள்ளுங்கள். சோர்வாக இருந்தால் ஓய்வெடுப்பது சரியானது. அடுத்ததாக சுய பராமரிப்பை கடைப்பிடிங்கள். மன, உடல், உணர்ச்சி நலனுக்காக உங்களுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுங்கள். நடைப்பயிற்சி, புத்தகம் வாசித்தல், இசை கேட்பது போன்றவை மன நிம்மதியை தரும். மூன்றாவதாக தனியாக இருப்பதற்கான நேரத்தை திட்டமிடுங்கள். தினமும் சில நிமிடங்கள் கூட மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மேலும் நல்ல தருணங்களை ரசிக்கவும் அந்த நேரத்தில் முழுமையாக இருப்பது மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றது மற்றும் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துகிறது. அதேபோல் உங்கள் விருப்பங்களை தொடருங்கள். இதனால் உங்களுக்கு பிடித்த ஒன்றை செய்வது மனநிலையை உயர்த்தி விடுமுறையை சிறப்பாக்கும். விடுமுறை எடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போமா? தொடர்ந்து வேலை செய்வது பயனுள்ளதாக தோன்றலாம், ஆனால் அது பல பாதிப்புகளை உண்டாக்கும். முதலில் பேர்ன் அவுட், அதாவது உடம்பை நீங்கள் பழுதாக்கிக் கொள்வீர்கள் ஏற்படும். இது நீண்டகால மன அழுத்தத்தால் உருவாகும் உடல் மற்றும் மன சோர்வு. இது வேலை திறனை குறைத்து உடல்நலத்தை பாதிக்கும். மேலும் மன அழுத்தம் அதிகரிக்கும். வீட்டில் சில வேளைகளில் மன அழுத்தங்களால் வீட்டில் சில வேளைகளில் பிரச்சனை கூட ஏற்படலாம். ஓய்வு இல்லாத வேலை வாழ்க்கை, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உறவுகள் பாதிக்கப்படும். குடும்பத்திற்கும் அன்பானவர்களுக்கும் நேரம் ஒதுக்க முடியாதால் உறவுகளில் இடைவெளி உருவாகலாம். இது மிகவும் முக்கியம். பொதுவாக வெளிநாடுகளில் வாழும் அனைவருக்கும் இது மிகவும் முக்கியமானதாகும். இதால் அவரது குழந்தைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் இடையில் பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பார்த்து கொண்டும் இருக்கின்றோம், அதை பார்த்து புறக்கணித்துக் கொண்டும் இருக்கின்றோம். எனவே இதை புறக்கணிக்காது இது முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டும். எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு சிறிய விடுமுறை எடுப்பது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்லது. எனவே குடும்பத்திற்கு அன்பாளுக்கு நேரம் ஒதுக்க முடியாத உறவுகளில் இடைவெளி உருவாகலாம். முடிவாக விடுமுறைகள் ஒரு ஆடம்பரம் அல்ல, அவை வாழ்க்கைக்கு அவசியமானவை. அவை நம்மை ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையை புதிய உற்சாகத்துடன் எதிர்கொள்ள உதவுகின்றது. உங்கள் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்து விடுமுறைக்கான நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்குங்கள். நான் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். தற்பொழுது, அதாவது கொரோனாவுக்கு பின்னர் ஆகாய விமான கட்டணங்கள் விலை ஏறி இருக்கின்றன. மற்றும் நீங்கள் ஆகாய விமானத்தில் ஏறும் பொழுது உங்களுக்கு அதாவது விடுமுறைக்கு செல்லும் பொழுது தேவையான உடுப்புகள், மருந்துகள் மற்றும் போன்றவற்றை கொண்டு செல்வதற்கு நீங்கள் அதிகமான காசு செலுத்த வேண்டி இருக்கின்றது. இது உண்மையில் சரியானதல்ல. என்னை பொறுத்தவரையில் இது பணம் பறிக்கும் விஷயமாகத்தான் அந்த விமான கட்டண, அதாவது ஏர்லைன் ஆபரேட்டர்ஸ், விமானங்கள் நடத்தும் கம்பெனிகள் இவற்றை தற்காலிகமாக, அதாவது 2-3 வருடங்களுக்கு முன் தான் இதை தூங்கியிருக்கின்றது. இதனால் மன அழுத்தங்கள் இது மட்டுமன்று, மற்றும் நீங்கள் ஆகாய விமானத்தில் போய் இருப்பதற்கு கூட உங்களுக்கு இருக்கைக்கு கூட நீங்கள் காசு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. சில வேளைகளில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விமானம், அதாவது இங்கிருந்து இலங்கைக்கு போகணும் என்றால் நீங்கள் கூடுதலான ஆகாய விமான கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே வேளையில் குறைந்த நேரத்தில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமா இருந்தால் அதிலும் விட 2 மடங்கு செலுத்த வேண்டி இருக்கின்றது. இது எல்லாம் உண்மையில் எதிர்மாறானதாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு எந்த விதமான சட்டங்கள், திட்டங்கள், ஈவன் இங்கிருக்கும், அதாவது வெளிநாடுகள் இருக்கும் பொதுவாக போக்குவரத்து சேவர்கள் இதை பற்றி கவலைப்படுவதாக தெரிவதில்லை. ஆனால் ஒன்றோ ஒரு நாள் இது கட்டாயம் பிரபல்யமாக வெடிக்கும். அன்றுதான் இவர்களுக்கு வெளிச்சம் பெறும். அதுக்கு பிறகு யோசிப்பதில் பிரயோசனமில்லை. அதாவது வருமுன் காப்போனாக இப்பவே அதை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் நல்லது என்று எனது கருத்து. இது நான் சொல்வதால் சில பேர் நினைக்கலாம், இவர் என்ன பிரச்சனை நான் பிரச்சனையை உருவாக்கவில்லை, உங்கள் நன்மைக்கான் தான் கதைக்கின்றேன் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.